நீர் உம் மனைவிகளுக்கும் பெண் மக்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முண்டாங்களை தாழ்த்திக் கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். சரியா? இப்போ என்ன விஷயம் இதுல எதுக்காக தாழ்த்திக்க சொல்றாங்க? அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யாமல் இருக்கும்போது. சரியா? ஒரு ஊர் முழுவதுமே முக்காடு போட்டுட்டு இருக்காங்க. சரியாம்மா? அப்ப நீங்க முக்காடு போடாம இருந்தீங்கன்னா உங்களை அடையாளம் பார்த்துருவாங்க. ஒரு ஊர் பூரா மொட்டை போட்டவங்களா இருக்கிறாங்க, நீங்க முடி வச்சிருந்தா அடையாளம் தெரிஞ்சிடும். ஒரு ஊர் பூரா முடி இருக்கும்போது மொட்டை போட்டவங்கள அடையாளம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு ஊர் முழுக்கவே முக்காடு போட்டுட்டு இருக்கும்போது நீங்க முக்காடு போடாம இருந்தீங்கன்னா அடையாளம் தெரிஞ்சிடும். அப்ப நீங்க முக்காடு போடுங்க. ஒரு ஊர் முழுக்கவே முக்காடு போடாம இருக்கும்போது நீங்க முக்காடு போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்பயும் அடையாளம் காணப்படும் இல்லையா? அப்பயும் அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படும். அப்ப ஊர் முழுக்கவே முக்காடு போடலன்னா நீங்க உங்க தலை முண்டானைகளை தாழ்த்தி கொடுங்க. பின்னாடி தாழ்த்திங்க, முன்னாடி இல்ல, மறைச்சு போகாதீங்க. அந்த முக்காடு இல்லாம நீங்க போங்கன்னு, எல்லாரும் போல போங்கன்னு. இப்ப நீங்க அடையாளம் காணப்பட மாட்டீங்க. யாருக்கு வித்தியாசம் தெரியாது, யாருக்குமே வித்தியாசம் தெரியாது. புரியுதா? இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ ஒரு அமைப்பு என்ன சொல்லுது, அந்த மக்களுக்கு, அதை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன சொல்லுது, நீங்க முக்காடு போட்டு போங்க. உங்க அடையாள நெத்தியில நீங்க பட்ட மாதிரி நாம மாதிரி போட்டிருக்கீங்களே அது வரைக்கும் தெரியாம உங்க குடுமி மட்டும் போட்டிருக்கீங்க, மொட்டை போட்டு குடுமி மட்டும் போட்டிருக்கீங்க, அது வெளியே தெரியாம நீங்க முக்காடு போட்டு போங்க, உங்க அடையாளத்தை காட்டிக்காதீங்க, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கேயே முக்காடு போட சொல்றாங்க. ஏன்னா உங்க அடையாளம் நீங்க வச்சிருக்கீங்க, அந்த அடையாளம் வெளியே காட்டுற வேண்டாம், அடையாளத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நோவினை செய்யறாங்க, அதனால நீங்க முக்காடை போட்டு மறைச்சிக்கங்கன்ற. அங்க ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றாங்க. ஏன்னா முக்காடு போடலைன்னா உங்களோட வேஷம் தெரிஞ்சிடும். நீங்க மட்டும் குடுமி மட்டும் வச்சிருக்கீங்க, நெத்தியில நாமமோ பட்டையோ போட்டிருக்கீங்க, அது வெளியே தெரிஞ்சிடும், அதனால ஆபத்து அப்படின்னு அந்த அமைப்பு சொல்லி கொடுக்கும். இறைவனுடைய வார்த்தையில இருந்து அது. அப்போ இது விளங்கிருச்சுன்னா, நல்லா இருக்கும்போது ஏன் நீங்க அந்த வேஷம் போடுறீங்க? இறைவன் உங்களுக்கு எந்த அடையாளத்தையும் காட்ட சொல்லல. என்ன அர்த்தம்? அடையாளத்தை காட்டாதீங்க, உங்களை அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்வார்கள் நோவினை செய்பவர்கள் அறிவிக்கிறார். உங்களை போன்ற மக்கள் எப்படி இருக்காங்களோ அது போல நீங்களும் இருங்க. எல்லாரும் முக்காடு போட்டு இருக்காங்க, நீங்களும் முக்காடு போட்டுருங்க. தெரியாது, அடையாளம் தெரியாது. யாருமே முக்காடு போடல, நீங்க முக்காடு போடுறீங்க, அடையாளம் தெரியுமே. அதை அறிவிக்கின்றார். அடையாளம் காணப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். அல்லாஹ் மன்னிப்பவன், அன்புடையவன்.